வணக்கம் மக்களே, செல்வத்து ஜீவிக்கு மனமார்ந்த அன்போட 3:25க்கு வரவேற்கிறேன். குட் ஆஃப்டர்நூன், ஹாப்பி சாய்ராம் டே. ஸோ நேற்று ஒரு ஃபங்க்ஷன் போனதுனால என்னால் வீடியோஸ் போக முடியல. நேற்று தான் டிஃப்ரெண்ட்டான சாதம் வடிச்சுனே. நேற்று தான் வீட்லேயே அது என்னது ஃப்ரைட் ரைஸ் மாதிரி ட்ரை பண்ணேன். அது ஃப்ரைட் ரைஸ் வரல. சரி, ஓகே, அது ஏதோ ஒன்று ட்ரை பண்ணி சாப்பிட்டேன்னு வச்சுக்கோங்க. நைட்டு ஃபங்க்ஷன் போயிட்டு வரதுக்கு லேட் ஆகிடுச்சு. அதனால் வீடியோஸ் போடுறதுக்கு முடியல. ஃபங்க்ஷன்ஸில் வீடியோ எடுக்கலாம்னாலும் ஃபோனும் என்கிட்ட இல்லை, எடுக்க முடியாத சுச்சுவேஷன்ஸ். ஸோ இப்போ தான் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டுருக்கேன். இன்றைக்கி தேதி என்னன்னு பார்த்தீங்கன்னா 14/8/2025. ஆக்சுவலாக ஊருக்கு போகிறதா இருந்துச்சுன்னு நான் உங்ககிட்ட சொன்னேன் இல்லையா. நம்ம எப்பயுமே நம்ம ஒரு பிளான் போட்டால் அது நடக்காது இல்லையா, அதே மாதிரி அது நடக்கலை. அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா வெள்ளி சனி ஞாயிறு வர்றதுனால நம்ம யுவராஜும் நம்ம சேகரம் அவங்க பர்சனலாக ஒர்க் போகணும், அவங்களுக்கும் ஸ்கூல் டேஸு அந்த மாதிரி பெர்மிஷன்ஸ் கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போயிட்டாங்க. ஸோ நம்ம எப்போ பிளான் போட்டாலும் அது சொதப்பிடும், நம்மளுக்கும் தெரியும். அதனால் சரி, ஓகே, நடக்கட்டும் போயிட்டாச்சு. அதுக்கப்புறம் இன்றைக்கி சமையல் என்ன அப்படின்னு பார்த்தா, நான் ஆக்சுவலாக ஊரில் பிளான் வச்சுருந்தேன். நெய் வாங்கிட்டு வரலாம், சம்திங்ஸ் மளிகை சாமான்ஸ் வாங்கிட்டு வரலாம், எண்ணெய் எல்லாம் வாங்கிட்டு வரலாம், ஏன்னா அரிசியெல்லாம் வாங்கிட்டு வந்துடலான்னு பிளான் பண்ணேன். பட் நடக்கலை. சரி, ஓகே, இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக கொடுமுடி பிளான் பண்ணியிருந்தோம். ஆடி 18க்கே பிளான் பண்ணோம். எவ்வளோ நாளாக ஜிபி பிளான் பண்ணுறீங்கன்னா ஒரு 3 வருஷமாக பிளான் பண்ணுறோம். சரி, ஓகே, வாங்க ஜிபி சமையல் என்னன்றதை பார்த்துடலாம். இன்றைக்கி என் தங்கச்சிக்கிட்ட தான் கேட்டு வச்சேன். இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரைட் ரைஸ் மாதிரி நான் பண்ணியிருக்கேன். மீதி இருந்த காயும் மஷ்ரூமும் போட்டு. ஸோ அதுக்கப்புறம் ஒயிட் ரைஸ் கொஞ்சம் வச்சுருக்கேன். ஸோ ஒயிட் ரைஸ்க்கு என்ன அப்படின்னு குழம்பு பார்த்தா, தங்கச்சிக்கிட்ட கெஞ்சி கேட்டு பூண்டு குழம்பு வச்சுருக்கேன். ஏன்னா அவள் பூண்டு குழம்புனால எப்படி வைக்கணும்னு சொல்லிட்டு கேட்டுட்டு பூண்டு குழம்பு கொஞ்சம் வச்சுருக்கேன். ஸோ இதுதான். வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்தா ஆஸ் யூஷுவல் நம்மளோட தயிர் இருக்கும். அவ்வளோதாங்க இன்றைக்கி ஜிவி சமையல். ஸோ இனிமேல் தான் பாத்திரம் விளக்கணும், வீடு க்ளீன் பண்ணணும், மற்ற விஷயங்கள் எல்லாமே பண்ணணும். நாளைக்கு களி கிண்டிக்கலான்னு அப்படின்னு விட்டுட்டேன். சரி, சாப்பிட்டுட்டு இன்றைக்கி கூலி ரிலீஸ் வேறு. நேற்று என்னோடய அப்பாவோட பர்த்டே. ஆக்சுவலாக நேற்று என்னோடய அப்பாவோட பர்த்டேக்கு விஷ் பண்ணலான்னு பார்த்தா, நேற்று தான் எங்கள் அப்பாவோட சொந்த மாமா, அக்கா புருஷன், ஆமாம் மாமா, எனக்கு மாமா, அக்கா புருஷன். ஸோ அவங்க டெத் ஆகி நேற்று காரியம், சொந்த அக்காவுக்கு நேற்று காரியம் பண்ண அவர் போய் அங்கே காலையில் உட்காந்துட்டாரு. காரியமெல்லாம் விடிய காலையில் தான் பண்ணுவாங்களாம். அதனால என்ன பண்ணிட்டாரு, அவர் அங்கே போய் காவேரிப்பட்டினம் சம்திங் அங்கே போய் உட்காந்துட்டாரு. அதனால் அவருக்கு ஹாப்பி பர்த்டேன்னு நம்ம ஒருத்தர் வீட்டில் இருக்கும்போது எப்படி போய் சொல்கிறது, அதனால் நான் சொல்ல முடியல. நேற்று தான் அவருக்கு. அதனால் இன்றைக்கி கன்வே பண்ணலான்னா அவர் போதும் அதெல்லாம் நிறுத்து அப்படின்ட்டாரு. சரி, ஓகே, நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு விட்டாச்சு. நேற்று தான் அப்பாவோட பர்த்டே. நேற்று இங்கே ஒரு ஃபங்க்ஷன், நேற்று அதுவும் இல்லாமல் அந்த அக்காவோட காரியம். ஸோ இது 3 நடந்துச்சு. நாங்கள் எதுவுமே பண்ண முடியல. ஸோ இப்படி தான் நான். ஆனால் உங்ககிட்ட எப்போ சொன்னதை ஒரு 10 days பிஃபோரோ இந்த மந்த்தை ஆரம்பிக்கும் போதே சொன்னேன். இதுலேருந்து என்ன தெரியுது, நீ எதுவும் கணக்கு போடக்கூடாது. உனக்கு மேலே ஒருத்தன் எப்போவுமே கணக்கு போட்டு என் விஷயத்தில் அது எப்போவுமே நடக்குங்க இப்படின்னு யோசிக்கிறதுக்கு இப்போ நான் கிளம்ப போகிறேன் பாருங்கள், அதுதான் நிஜம். பிளான் பண்ணி இந்த டே நம்ம அங்கே இருக்கணும்னு பிளான் பண்ணோன்னா அது எப்போவுமே நடந்தது இல்லைங்க லைஃப்பில், சீரியஸாகவே. அதனாலேயே தான் நான் நான் அடிக்கடி சொல்லுவேன் உங்ககிட்ட, போகிற போக்கில் போகிறவ தான் ஜீவி, போகிற போக்கில் அடுத்த மூமெண்ட் எனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுறது தான் ஜீவி. அது மட்டும்தான் எனக்கு ஒர்க் அவுட் ஆகியிருக்கும். எதுவுமே சமைக்கிறதுக்கு பிளான் இல்லை, இருந்த மீதியை வச்சுட்டு இந்த மாதிரி நான் பண்ணிட்டேன். ஸோ அதே தான் வாழ்க்கை. நீங்கள் எதுவுமே பிளான் பண்ண வேண்டாம். நம்மளுக்கு மேலே ஒருத்தர் பிளான் பண்ணியிருப்பார், அதை அக்செப்ட் பண்ணால் போதும். அக்செப்ட் பட்டன் மட்டும் எப்பயுமே ஃபோனில் எப்படி ஆன் பட்டன் முக்கியமோ அது மாதிரி அக்செப்ட் பட்டன் இங்கே இருக்குது. அதை அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஓகே, பாய். இன்றைக்கி உங்களுக்கு பேசணுன்றதுக்காக பேசி வீடியோ போட்டேன். லவ் யூ, பாய். வாங்க சாப்பிட்லாம்.